வணக்கங்க. நம்ம இன்னைக்கு தினமலர் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நம்ம சால்வ் பண்ணவே இல்லைங்க, சரிங்களா? இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பாருங்கள், 22 மார்ச் 2026, சரிங்களா? இன்றைக்கி 1 by 1 சால்வ் பண்ணலாங்களா? இடமிருந்து வளம். முதல் கொஸ்டின்ங்க, இடமிருந்து வளம். ஆம்லெட் செய்ய இது தேவை. என்ன தேவை? ஆம்லெட் செய்ய முட்டை, வெங்காயம், எண்ணெய், உப்பு, மிளகாய் எல்லாம் தேவை. ஸோ 3 எழுத்து. ஆம்லெட்டு செய்யணுன்னா ஃபஸ்ட்டு முட்டை வேணுங்க. முட்டையில் தான் ஆம்லேட்டே செய்வாங்க. ஸோ பதில் என்ன? முட்டை. சரி, முட்டைன்னு சொல்லியாச்சு. ஓகே. 1 மேலேருந்து கீழே என்ன? 3 கால்கள் கொண்ட இருக்கை. 4 கால் இருந்தால் நாற்காலின்னு சொல்லுவோம். 3 கால் இருந்தால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முக்காலி. முக்காலி. ஓகேங்க. சரி, 9 இடமிருந்து வளம் என்ன? எல்லை. ஆங்கிலத்தில் எல்லைன்னா பார்டர், லிமிட், லிமிட்னு சொல்லலாம். சரி, 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். தட்டச்சு இயந்திரம். இப்படி தான் பலரால் குறிப்பிடப்படுகிறது. தட்டச்சு இயந்திரம். தட்டச்சு இயந்திரம்னா நம்ம டைப்ரைட்டிங் மிஷினை தான் சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காங்க. டைப் ட்ரை. ட்ரைக்கு கரெக்டானு பார்த்துவோம். டைப் ரைட்டர்னா டைப்ரைட்டிங் மிஷினு. தட்டச்சு பொறியை தான் இந்த மிஷினை தான் என்ன சொல்கிறோம், டைப்ரைட்டர்னு சொல்கிறோம். இதை இங்கிலீஷில் இந்த டைப்ரைட்டிங் மிஷின்ஸை கொண்டு 1868 கிறிஸ்டோஃபர் லாதாம் ஷோல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு. ஆனால் அதே இது தமிழில் டைப்ரைட்டிங் கொண்டு 1886 ஆர் முத்தையா. இவ தட்டச்சு பொறியின் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? அரிசி, எழுந்தியது ஆகிய 2 பொருட்கொண்ட ஆங்கில வார்த்தை. ரைஸுக்கு RICன்னு சொல்லுவீங்களா? எழுந்தியதுக்கு RAISE, ட்ரைஸ். ஆனால் தமிழில் சொல்லலை, ட்ரைஸ். RICன்னா ரைஸ், RAISEன்னா ட்ரைஸ். ட்ரைஸ்னா எழுந்தியது. ஸோ நம்ம தமிழில் எழுதலை, ட்ரைஸ் தான் எழுதுவோம் ரெண்டுக்குமே, சரிங்களா? ஸோ இந்த சைடு உள்ளது சால்வ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 12 இடமிருந்து வளம் என்ன? முன்னேற்றம். முன்னேற்றத்துக்கு என்ன வார்த்தைலாம் சொல்லுவாங்க? வளர்ச்சி. இங்கே வளர்ச்சி தான் வருது. உயர்வு, மேன்மை, செழிப்பு, மேற்பாடுன்னு சொல்லலாம். வளர்ச்சி இங்கே சொல்லலாம். வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது. 12 மேலேருந்து கீழே பாருங்க, வந்துக்குது. 12 மேலேருந்து கீழே என்னது? காற்று. காற்று மண்டலம் அப்படிங்கிறத நம்ம வளிமண்டலம்னு சொல்லுவோம். இங்கே காற்று அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? வளி. சரிங்களா? சரி, இப்போ 10 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 10 மேலேருந்து கீழே. மணியாச்சி ரயில் நிலையம் என்றவுடன் நினைவுக்கு வரும் சுதந்திர போராட்ட வீரர். மணியாச்சின்னு சொல்ல மாட்டாங்க, வாஞ்சி மணியாச்சின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்க. வாஞ்சிநாதன் அப்படின்னு நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இருக்காரு. என்ன பேர்? வாஞ்சிநாதன். பதில் என்ன? வாஞ்சி நாதன். இவர்
அப்போதைய ஆங்கில கலெக்டரை வந்து திருநெல்வேலி கலெக்டரை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ராபர்ட் ஆஷ் அவர் வந்து 11 ஜூன் 1911 அன்னைக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சுட்டு கொண்டுட்டார். அவர் திருப்பி பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் தன்னை சுட்டுக்கிட்டார். அப்போ அவருக்கு வயசு வந்து 25. நம்ம செங்கோட்டையில் தாங்க பிறந்தவர் வாஞ்சிநாதன். இந்திய சுதந்திர போராட்ட தியாகியில் உள்ளவர் வாஞ்சிநாதன். இந்திய சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டவங்க. ஓகேங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? ஒரு மலர் பெயர் வேறு மாதிரி இருந்தாலும் இது வாட தான் செய்யும். வாடா மல்லி அப்படின்னு இருந்தாலும் ஆனால் வாட தான் செய்யும். வாடா மல்லி. வாடாமல்லி பூவாக இருந்தாலும் வாட தான் செய்யும். இதை வந்து அமாந்த் தேசிய குழுவில் சேர்ந்தது. இதை வந்து குளோப் அமாந்த் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இங்கிலீஷில் பேச்சுலர்ஸ் பட்டன். இது வந்து ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலரில் இருக்குது. ஊதா கலர், சிவப்பு, வெள்ளை மாலை கட்டுறக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. 11 மேலேருந்து கீழே என்ன? வேதம். வேதம் இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு. மறை ட்ரை. மறைன்னா வேதம். மறைத்து வைக்கப்பட்ட அறிவு. என்ன வேதம்னா ட்ரிக், யசு, சாமம், மதவனம்னு படிச்சிருக்கோங்களா, இவர்கள்லாம் மறை வேதங்கள். சரிங்க. 6 மேலேருந்து கீழே வந்து டால முடியுது. இந்த நாட்டின் தலைநகரம் ஒட்டவா. ஜிகே தான். எந்த நாட்டோட தலைநகர் ஒட்டவா? கடைசி எழுத்து டா. கனடா. சரிங்க. 5 இடம் வந்து வளம் என்ன? தண்ணீர் தேவை என்ற உணவு. சாப்பாடுனா பசிக்கு, தண்ணீர் தேவைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாகம் எடுக்கிறது. தாகம். தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும். ஓகே. 3 மேலேருந்து கீழே. ரகுநாதன் சேர்ந்தால் பிரபல கர்நாடக இசைப்பாடகி. மூர்த்தி சேர்ந்தால் எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர். சேஷையன் சேர்ந்தால் மிக பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர். ரகுநாதன் வந்தாச்சு. சுதா ரகுநாத் 2 எழுத்து, 2ஆம் எழுத்து தா சொல்லிட்டாங்க. சுதா ரகுநாதன் இவர் கலைமாமணி வாங்கிட்டாங்க இந்த மேடம் 1994. இவங்க யாருன்னா சுதா குல்கர்னி மூர்த்தி, சமூக சேவகி ப்ளஸ் வந்து ரைட்டர். இவங்க வந்து சுதா சேஷையன். ஸோ பதில் வந்து நமக்கு தவிர சுதா. ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? இந்த நகரம் பச்சி எறிந்த போது மன்னன் நீரோ ரோடில் பீடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா. எந்த நகரம்? ட்ரோம் நகரம். எரிஞ்சிக்கிட்டு கையில் இவன் உட்காந்து பீடியில் வாசித்து உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனை வந்து அலட்சியமான கொடுங்கல் மன்னன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிபி 54லேருந்து 68 வரைக்கும் இருந்திருக்காரு. 4 இடமந்து வளம் ரோல் ஆரம்பிக்கு. ரகுமானுக்கு திரைவாயிலாக அமர்ந்த மலர். ரகுமான் என்றான படம் என்ன படம்னா ரோஜா. அரவிந்த் சாமி நடித்தாங்கல்ல அந்த படம், மொதல் படம். ஓகேங்க. 7 மேலேருந்து கீழே வந்து 3ஆம் இடத்து லீலா ஆரம்பிக்கு. பருமனான ஒல்லியாக சொல்லலாம். பருமனானாக்கு ஆப்போசிட் 7 இடமந்து வளம் என்னன்னு பார்த்துலாம். டேஷ் என்றால் சாஃப்ட்வேர். மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. மென்பொருள். ஓகே. 7 மேலேருந்து கீழே வந்து இப்போ தான் பார்த்தா பருமனானாக்கு எது சொல் என்னது? மே வந்தாச்சு, லீ வந்தாச்சு. மெல்லிய. பாருங்க, ஒன் சைடாக சால்வ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பழைய ஆரம்பிப்போம். 15 இடமந்து வளம் 4 ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் டேஷ் டேஷ் நமக்கு இதுவன்னு கட்டுப்பாடு வாசகமாக இருந்துச்சு. என்னது? சோத்துலலாம் நிறைய பழைய காலத்தில் எழுதி போட்டிருந்தாங்க. நிறைய பிள்ளைங்க இருக்கிறதுக்கு பதில் நாம் இருவர் நமக்கு இருவர். நாம் 2 பேர் இருக்கோம், நமக்கு 2 பேர் பிள்ளைங்க இருந்தால் போதும் அப்படின்னு.
சரிங்களா. நாம் இருவர். ஓகே. 13 மேலேருந்து கீழே பாருங்கள். 2வது எழுத்து ட்ரூ. மகனின் மனைவி, மகனோட மனைவி யாருன்னு சொல்லுவோம்? மருமகள்னு சொல்லுவோம். ஸோ பதில் என்ன? மருமகள். சரிங்க. 14 மேலேருந்து கீழே 2வது எழுத்து இதில் ஆரம்பிக்கு. கொலை ஆங்கிலத்தில் மர்டர். இந்த வடிவேல் கமலையில் சொல்லுவாங்களே, என்ன டர்ன்னு போகுதுன்னு சொல்லுவாங்களா, மர்டர். இங்கிலீஷில் மர்டர்னா, தமிழில் கொலை. ஓகேங்க. 17 இடமெந்து வளம் என்ன? ஏஜெண்ட் ஆங்கிலத்தில். இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு என்ன வருதுன்னு பார்ப்போம். 17 மேலேருந்து கீழே என்ன? தற்போதைய தமிழக முதல்வரின் தந்தை. இப்பெயர் இப்படியும் சுருக்கமாக குறிப்பிடலாம். தற்போதைய முதல்வர் வந்து ஸ்டாலின். அவங்களோட அப்பா வந்து கருணாநிதி. கருணாநிதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மு கருணாநிதின்னு சொல்கிறாங்க. ஓகே. 19 இடமெந்து வளம் என்ன? சோனியாவின் டேஷ் பிரியங்கா. சோனியா காந்தி இருக்காங்கல்ல, அவங்களோட மகள் தான் பிரியங்கா காந்தி. என்ன பதில்? என்ன? மகள். ஓகேங்க. இப்போ 17 கிட்டத்தட்ட சால்வ் ஆகிடுச்சா? என்னது? ஏஜெண்ட் ஆங்கிலத்தில். முகவர். ஏஜெண்ட்டுங்கிறத வந்து ஆங்கிலத்தில் இருக்க தமிழில் இருக்கான்னு நீங்களே சொல்லிக்கோங்க. முகவர் தான் தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில்னு கேட்டிருக்காங்கங்க. இதை நீங்களே யோசித்து சொல்லுங்கள். ஏஜெண்ட்டுங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டா தமிழ் வேர்டானா இங்கிலீஷ் வேர்டு தான். இதை இன்னும் இங்கிலீஷில் மாற்றணுன்னா எப்படி மாற்றுவீங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. முகவர். சரிங்களா. முகவர்னா தமிழ், ஏஜெண்ட் வந்து தமிழில். ஓகே. அடுத்து 14 மற்ற கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி வந்துட்டோங்க. 16 இடமெந்து வளம் என்ன? டேஷ் கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்ததில் வியப்பில்லையே. இதை வந்து டவுட்டில் வச்சுப்போம், வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 16 மேலேருந்து கீழே என்ன? இந்த வார்த்தையை திரைப்படம் என்ற பொருளில் பயன்படுத்தினாலும் அதன் நிஜமான பொருள் திரையரங்கம். சினிமான்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து திரைப்படம்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு திரையரங்கம்ங்கிற பேரும் உண்டு. சரிங்களா. 18 இடமெந்து வளம் என்ன? இந்த நாளில் நிலவை காண முடியாதுங்க. நிலாவே தெரியாத நாள் என்னன்னு நாள்? அமாவாசை. சரி, கடைசியாக நம்ம அந்த கொஸ்டின் விட்டு வந்தாலும் 16 இடமெந்து வளம். டேஷ் கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்ததில் வியப்பில்லையே. சிறந்த கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்ததில் நம்மளுக்கு வியப்பு இல்லை. சரிங்களா. எல்லாமே எழுதி சால்வ் பண்ணிட்டோங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.